தமிழ்நாட்டை ஆளும் பொறுப்பை எனக்கு அளித்த தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நானும் எனது கட்சியும் உங்களது நலனுக்காகவே இன்று முதல் உழைப்போம். அதுவே எங்களது உயிர் மூச்சு. முதலமைச்சராக பதவியேற்ற முதல் நாளான இன்று தமிழ்நாட்டை மறுசீரமைப்பு செய்யப்போகிறேன். இன்று முதல் தமிழ்நாட்டில் பல்வேறு மாற்றங்கள் வரப்போகிறது. அதற்கு மக்களாகிய நீங்கள் ஆதரவு தர வேண்டும். முதலாவதாக இயற்றப்படக்கூடிய சட்டம். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு மற்றும் தனியார் மதுபானக் கடைகள் அனைத்தும் நிரந்தரமாக மூடப்படும். இன்று மதியம் 12 மணிக்கு எந்த ஒரு மதுபானக் கடைகளிலும் திறக்கக்கூடாது. கள்ளத்தனமாக மது விற்கப்பட்டால் விற்பவரின் மீது குண்டாஸ் வழக்கு பாயும். 1 ஆண்டு கடுங்காவல் சிறை தண்டனை வழங்கப்படும். மதுபானக் கடைகளில் பணியாற்றி வந்த அனைத்து ஊழியர்களும் மறுவாழ்வு மையத்தில் பணியாற்றுவார்கள். அங்கு மது அருந்தி பாதிக்கப்பட்டவர்களை குணப்படுத்துவார்கள். இதுதான் இனி அவர்களின் வேலையாக இருக்கும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மது உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைகள் நிரந்தரமாக மூடப்பட்டு இடிக்கப்படும். இது மட்டுமில்லாமல் தமிழ்நாட்டில் இனி சிகரெட், புகையிலை, கஞ்சா போன்ற எந்த பொருட்களும் விற்பனை செய்யக்கூடாது. அதே நேரத்தில் பயன்படுத்தவும் கூடாது. மது, புகையிலை, சிகரெட், கஞ்சா மற்றும் போதைப் பொருள்களை விற்பனை செய்யும் நபர்களின் சொத்துக்களை முடக்கி அரசு அறக்கட்டளை என்ற பெயருக்கு மாற்றப்படும். அதே நேரத்தில் போதைப் பொருட்கள் பயன்படுத்தும் நபர்கள் பிடிபட்டால் அவர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்திற்கு 1 மாதம் சிறை தண்டனை விதிக்கப்படும். இரண்டாவதாக இயற்றப்படக்கூடிய சட்டம். அனைத்து அரசு பள்ளிகளிலும் பள்ளிகளுக்கு என்று தனியாக 1 முதல் 5 பேருந்துகள் வரை கொடுக்கப்படும். அல்லது தேவைக்கு ஏற்ப பேருந்துகள் தரப்படும். அந்தந்த பள்ளிகளுக்கு பள்ளிக்கூட பேருந்தில் மட்டும்தான் மாணவ மாணவிகள் பயணிக்க வேண்டும். பள்ளி செயல்படும் நேரத்தில் பள்ளிக்கூடத்தை விட்டு எக்காரணத்தை கொண்டும் மாணவ மாணவிகள் வெளியே செல்லக்கூடாது. வெளியே இருந்து பொருட்கள் தேவைப்பட்டால் அது பள்ளியில் வேலை செய்யும் நபர்கள் மட்டும்தான் அந்த பொருட்களை வாங்கித் தர வேண்டும். பள்ளிக்கூடம் முடிந்ததும் பள்ளி வாகனத்தில் மட்டும்தான் மாணவ மாணவிகள் அவர்களின் வீடுக்கு செல்ல வேண்டும். அல்லது பெற்றோர்கள் வந்து அழைத்துச் செல்லலாம். பள்ளி வாகனங்கள் அவர்களின் வீட்டுக்கே சென்று இறக்கிவிட வேண்டும். எல்லா பள்ளி வாகனங்களிலும் ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண் உதவியாளர் இருக்க வேண்டும். பள்ளி வாகனங்களில் மாணவர்கள் தேவைப்படும் அனைத்து வசதிகளும் இருக்கக்கூடும். பள்ளிக்கூடத்தைச் சுற்றி அனைத்து இடங்களிலும் சிசிடிவி கேமரா வைக்கப்படும் மற்றும் சுற்றுச்சுவர் கட்டப்படும். அதே நேரத்தில் கனரக வாகனங்கள் காலை 6 மணி முதல் 9 மணி வரை மற்றும் மாலை 3:30 மணி முதல் 6 மணி வரை பள்ளிகள் மற்றும் கல்லூரி மற்றும் போக்குவரத்து அதிகமுள்ள சாலைகளில் செல்லக்கூடாது. மாற்றுப்பாதை அமைத்து தரப்படும், அதில் செல்ல வேண்டும். மூன்றாவதாக இயற்றப்படக்கூடிய சட்டம். தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்களிலும் ஒரு மிகப்பெரிய 38 தொழிற்சாலைகள் உருவாக்கப்படும். அந்த தொழிற்சாலைகளுக்கு கீழ் பல கிளை தொழிற்சாலைகள் உருவாக்கப்படும். அது மூலம் ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கப்படும். இனிமேல் நீங்கள் சாப்பிடும் பிஸ்கெட்டிலிருந்து குடிக்கும் தண்ணீர், கூல்ட்ரிங்க்ஸ் என அனைத்தும் ஆரோக்கியமான முறையில் தமிழ்நாட்டிலே தயாரித்து இந்தியா முழுவதும் விற்பனை செய்யப்படும். நான்காவதாக இயற்றப்படக்கூடிய சட்டம். இது பெண்கள் மற்றும் குழந்தைகள் என அனைவரையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு சட்டம். பெண்களை வன்புணர்வு செய்யும் நபர்களின் மையப்பகுதியை பிடுங்கி எறியப்படும். ஆபரேஷன் மூலமாக அதன் பின்பு அவர்கள் இருட்டு அறையில் 1 மாதம் தனியாக இருக்க வேண்டும். இந்த தண்டனைக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பொது கழிவிடத்தையும் 10 ஆண்டுகள் சுத்தம் செய்ய வேண்டும். அதற்கு எந்த ஒரு சம்பளமும் வழங்கப்படாது. வேலை முடிந்ததும் அவர்கள் மீண்டும் சிறையில் அடைக்கப்படுவார்கள். அவர்களாகவே தினமும் வேலை செய்யும் இடத்திற்கு போயிட்டு மீண்டும் சிறைக்கு வர வேண்டும். அவர்களை கண்காணிக்க அவர்களின் இடுப்பில் ஒரு கருவி பொருத்தப்படும். அவர்கள் தப்பிக்க நினைத்தால் அவர்கள் மீது மின்சாரம் பாய்ச்சப்பட்டு மயங்கி விடுவார்கள். மயங்கியவர்களை கைப்பற்றி மீண்டும் 1 மாதம் இருட்டு அறையில் அடைக்கப்படுவார்கள். பேருந்து, ரயில் மற்றும் பொதுமக்கள் கூடும் இடத்தில் பெண்களை ஓரசினால் அல்லது தொந்தரவு செய்தால் அவர்களின் ஒரு கை வெட்டப்படும். 18 வயதுக்குள் இருக்கும் சிறுவர்கள் செய்யும் தவறுகளுக்கு அவர்களின் பெற்றோர்களுக்குத்தான் செய்த தவறுக்கு ஏற்ற தண்டனை வழங்கப்படும். 18 வயதுக்குள் இருக்கும் குழந்தைகளை வேலைக்கு அமர்த்தினால் அந்த நிறுவனத்தை அரசு கைப்பற்றும். சமூக வலைதளங்களில் 18 வயதுக்கு கீழ் இருக்கும் குழந்தைகள் அவர்களுக்கு என்று சொந்தமா ஐடியை வைத்திருக்கக்கூடாது. பெற்றோர்களின் ஐடியைத்தான் அவர்களும் பயன்படுத்த வேண்டும். ஐந்தாவதாக இயற்றக்கூடிய சட்டம். ரேஷன் கடையில் கொடுக்கப்படும் பொருட்களின் தரம் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவு உள்ள நம்பர் 1 குவாலிட்டியே தரப்படும். அதே நேரத்தில் எல்லா மக்களுக்கும் பொருட்கள் கிடையாது.
குடும்பத்தின் ஆண்டு வருமானம் 1,00,000ற்கு கீழ் இருக்கக்கூடிய குடும்பத்தினருக்கு மட்டுமே இந்த பொருட்கள் வழங்கப்படும். அதே நேரத்தில் வருடத்திற்கு 50,000க்கும் கீழ் வருமானம் இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு மட்டுமே மாதம் 5,000 ரூபாய் வழங்கப்படும்.